ஒரு உல்லாச கப்பல் கடலில் போனப்போ புயலடிச்சு உடஞ்சது. அதிலிருந்த 2 ஆண்கள் மட்டும் தப்பி நீந்தி அருகில் உள்ள ஒரு சிறிய தீவை அடைஞ்சாங்க. அந்த இருவரும் அந்தஸ்தில் வேறுபட்டவர்கள். ஆனால் சின்ன வயசிலிருந்து ஒரே ஏரியாவிலிருந்து விளையாடும் சூழ்நிலையால் நண்பர்கள் ஆனாங்க. அந்த தீவில் ஏதாவது சாப்பிடவோ ஏன் ஒதுங்கவோ நிழலுக்கு மரம் கூட இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. முடிவில் இருவரும் கடவுளை வேண்டிக் கொள்வதுன்னு முடிவு செய்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வசதியானவன், நம்ம 2 பேரில் யாருடைய பிரார்த்தனைக்கு அதிக சக்தி இருக்கிறது பார்ப்போம்னு முடிவு செய்யலாம் நான். அதன்படி 2 பேரும் அந்த தீவின் இரு கரையிலையும் தனித்தனியாக தங்குவதற்கு உடன்பட்டாங்க. முதலில் இருவரும் உணவுக்காக பிரார்த்தனை செய்தாங்க. அவர்களின் பிரார்த்தனைப்படி வசதியானவன் இருந்த பகுதிக்கு சில பழங்கள் கடலில் மிதந்து வந்தது. அதை அவன் மட்டும் சாப்பிட்டான். ஆனால் ஏழையோ சாப்பிட ஏதும் கிடைக்காம பசியோடவே இருந்தான். பசி அறியவனுக்கு உடம்பு தெம்பானதும் தனக்கு அருகில் ஒரு பெண் இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்குமென்னு வேண்டினான். ஆச்சரியமாக அவன் வேண்டுதலைப்படி அந்த தீவுக்கு அருகில் வந்த ஒரு சிறிய கப்பல் உடைஞ்சு அதிலிருந்த ஒரு அழகிய இளம்பெண் மட்டும் உயிர் தப்பி இந்த தீவிற்கு வந்து சேர்ந்தாள். அவளை பார்த்ததும் அவள் அழகில் சொக்கி போய் அவள் கூட சந்தோஷமாக இருந்தான். தீவின் மற்றொரு பக்கம் இருந்தவன் இன்னும் பசியால் தனிமையில் தவிச்சான். இப்படியே இவன் தவிக்க அவன் ஜாலியாக இருக்க 1 வாரம் கழிஞ்சது. இறுதியாக பெண்ணோடு இருந்தவன் தன் சொந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு படகுக்காக வேண்டினான். அதிசயமாக அடுத்த நாளே ஒரு படகு கரை ஒதுங்கியது. பிரார்த்தனையின் சக்தியில் எல்லாம் மகிழ்ச்சியில் துர்திஷ்டமிக்க தன் நண்பனை அழைக்காம பெண் கூட படகுல ஏறி அந்த தீவை விட்டு செல்ல ஆயத்தமானான். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கத் தொடங்கியது. ஏன் ஏன் உன் நண்பனை தனியாக இந்த தீவில் விட்டு செல்கிறாய்ன்னு அந்த குரல் கேட்டது. அதற்கு அந்த மனிதன், நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். அவர் என்னை ஆசீர்வதித்து எல்லாம் எனக்கு மட்டும்தான் கிடைக்க செய்தார். துர்திஷ்டமான என் நண்பனோட பிரார்த்தனை ஒன்றுக்கும் கூட கடவுள் செவி சாய்க்கவில்லை. அவன் ஒன்று கூட பெற தகுதி இல்லாதவன்னு சொன்னான். அதற்கு அந்த குரல், மகனே, நீ நினைப்பது தவறு. நான் தான் கடவுள். உன் நண்பன் பிரார்த்தனையில் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டான். நான் அந்த பிரார்த்தனையையும் நிறைவேற்றி வைத்தேன். ஆனால் அதை அவன் கேட்கவில்லை என்றால் உனக்கு எந்தவித ஆசீர்வாதமும் பலனும் கிடைத்திருக்காதுன்னு சொல்ல, எல்லாம் அனுபவித்த நண்பன் அவன் பிரார்த்தனையில் அப்படி என்ன கேட்டான்னு நான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்னு குழம்பி கேட்க, கடவுளின் குரல் தொடர்ந்து, உன் ஏழை நண்பன் தன்னோடு பிரார்த்தனையில், என் நண்பன் மிகவும் வசதியானவன், வாழ்க்கையில் சுகம் மட்டுமே அனுபவித்து பழகியவன், கஷ்டமே அறியாதவன், கொஞ்சம் நல்லவனும் கூட, எனக்கு எப்போதாவது டீ வாங்கி கொடுப்பான், அப்படி நல்லவன். நான் ஏற்கனவே ஏழைதான். இது மாதிரி சூழ்நிலையில் எனக்கு புதிதல்ல. ஆகவே எனக்கென்று ஏதும் வேண்டாம். அவன் கேட்டதை மட்டும் நிறைவேற்றுங்கள்னு அடுத்தவங்களுக்காக பிரார்த்திப்பது உடனே நடக்கும். இது விதி. அதுதான் உனக்கு நடந்தது. இதை கேட்ட அந்த சுயநலம் பிடித்த வசதியான நண்பன் வெட்கி மனம் திருந்தி தன்னலமற்ற தன் ஏழை நண்பனை தேடி ஓடி கண்கலங்க கட்டிட்டான். இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.